ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை சுண்டல் வந்து கறி குழம்பு லெவலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம வெள்ளை சுண்டல் குழம்பு வைக்க போகிறோன்னா நேற்று நைட்டே ஊற வச்சிருந்தோம். நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வெள்ளை சுண்டல் வந்து கறி குழம்பு லெவலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வெள்ளை சுண்டலை வந்து நம்ம வந்து காலையில் ஊற வச்சிடணும், இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு அதை வேக வச்சிடணும். தேங்காய் பட்டை, மிளகு, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், 4 தக்காளி, இதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அதை வச்சுட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, அந்த மிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். கடுகு, சோம்பு, பட்டை பாக்கெட் எல்லாம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கடுகு, சோம்புலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதாவில் சேர்க்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஒரு 4 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கணும். வீட்டு மிளகாத்தூள் 2 3 நல்லா ட்ரை பண்ணோம். அந்த பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா ட்ரை பண்ணோம். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சுண்டல் வேக வச்சோன்னே அதை எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்து நம்ம இதில் சேர்க்கணும். சுண்டல் பஞ்சு மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த மசாலா எல்லாம் அதில் போடணும். இதை எடுத்து குக்கரில் போட்டு கலக்கி உப்பு காரம் பார்த்து மூடணும். மசாலா எல்லாம் அதில் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம அதை நல்லா கலக்கி விட்டு உப்பு காரம் பார்த்து குக்கரை மூடிடணும். மூடி ஒரு 2 விசில் வச்சிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். குக்கரை மூடியாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். வெள்ளை சுண்டல் குழம்பு கறி குழம்பு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. இந்த குழம்பு வந்து சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.